அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் கலன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வீரமுருகன் இயக்கியிருக்கிறாரு. ராமலட்சுமி புரொடக்ஷன்ஸ் மற்றும் அனுசுயா ஃபிலிம் புரொடக்ஷன்ஸ் கம்பெனி இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க. தமிழகமெங்கும் உத்ரா புரொடக்ஷன் ஹரி உத்ரா வெளியிட்டிருக்கிறாங்க. தீபா சங்கர், சம்பத் ராம், சேரன் ராஜ், அப்புக்குட்டி, யாசர் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வெட்டுடையார் காளி கணவனை இழந்தாலும் கஷ்டப்பட்டு தனது ஒரே மகனான வேங்கையை படிக்க வைத்து ஆளாக்குகின்றாள். அவருக்கு அவரது தம்பி அப்புக்குட்டி துணையாக நிற்கின்றார். வேங்கையின் நண்பர்களின் தங்கைக்கு கஞ்சா விற்கும் கூட்டத்தால் பிரச்சனை வருகின்றது. அவர்களிடமிருந்து நண்பனின் தங்கையை காப்பாற்றும் வேங்கை அவர்களது போதைப்பொருள் சாம்ராஜ்யத்தை அழிக்க முடிவு செய்கின்றான். வேங்கை உயிருடன் இருந்தால் தங்களது கஞ்சா வியாபாரத்திற்கு சிக்கலாகிவிடும் என்பதால் அவரது நண்பன் மூலமாகவே அவரை கஞ்சா கூட்டம் கொலை செய்து விடுகின்றது. அநியாயத்தை எதிர்த்து நின்றதால் கொலை செய்யப்பட்டதால் தனது மகன் வேங்கையின் மரணத்திற்கு பழி தீர்ப்பதோடு கஞ்சா போதைப் பொருட்களால் இளைஞர்களை சீரழித்து பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்யும் கூட்டத்தை வேரோடு அழிக்க வேங்கையின் தாய் வெட்டுடையார் காளியும் அவரது தம்பி அப்புக்குட்டியும் வேங்கையின் நண்பர்களும் களமிறங்க அதன் பிறகு நடக்கும் சம்பவங்களை அதிரடியாகவும் சமூகத்திற்கு அவசியமானதாகவும் சொல்லியிருப்பதே இந்த படத்தின் மீதக்கதை. வெட்டுடையார் காளி என்ற கதாபாத்திரத்தில் பாசமிகு தாயாக நடித்திருக்கும் தீபா தனது மகனின் மரணத்திற்கு பிறகு எடுக்கும் அவதாரத்தில் காளியாக மிரட்டி இருப்பதோடு பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடும் கூட்டத்திற்கு எச்சரிக்கை விடுகின்றார். உழைப்பாளியாக பாசமிக்க தம்பியாக நடித்திருக்கும் அப்புக்குட்டி தனது யதார்த்தமான நடிப்பால் திரைக்கதைக்கு பலம் சேர்த்திருப்பதோடு எதிர்பாராத ஒரு கதாபாத்திரத்தில் கொலைவெறியை தெறிக்க விட்டிருக்கின்றார். வில்லனாக நடித்திருக்கும் சம்பத் ராமின் காத்திருப்புக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பவர் தனது வில்லத்தனம் மூலம் ரசிகர்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகியிருக்கின்றார். கஞ்சா வியாபாரியாக போதை மிதக்கும் கண்கள், கையில் சுருட்டு என்று மிரட்டலான கதாபாத்திரத்தில் திமிரான நடிப்பின் மூலம் நல்ல நடிகையாக நிமிர்ந்து நிற்கின்றார் காயத்ரி. கிராமத்து அம்மா, நகரத்து பெண், மருத்துவர் என பல வேடங்களில் கச்சிதமாக பொருந்தும் காயத்ரி வில்லியாகவும் தனது தனித்துவமான நடிப்பு மூலம் கவனம் இருக்கின்றார். வேங்கை கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் யாசர் தென் மாவட்ட இளைஞர்களை பிரதிபலிக்கும் வகையில் நடிப்பில் கர்ஜித்திருக்கின்றார். காவல்துறை அதிகாரியாக நடித்திருக்கும் சேரன் ராஜ், வேங்கையின் நண்பராக நடித்திருக்கும் நடிகர்கள் உள்ளிட்ட மற்ற வேடங்களில் நடித்திருக்கும் அனைவரும் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு தென் மாவட்ட மக்களை பிரதிபலிப்பாகவும் செய்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஜெர்சன் இசையில் பாடல்கள் அனைத்தும் திருப்தி, திரும்ப திரும்ப கேட்கும் ரகம். குறிப்பாக வெட்டுடையார் காளி பாடலும் அதை படமாக்கிய விதமும் திரையரங்கில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துகின்றது. குருமூர்த்தி மற்றும் குமாரி விஜயன் ஆகியோரது பாடல் வரிகள் கதாபாத்திரத்தின் உணர்வுகளை விவரிக்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. ஒளிப்பதிவாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் ஜே.கே. தென் மாவட்ட மக்களின் வாழ்வியலை இயல்பாகவும் பிரம்மாண்டமாகவும் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் இருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக காட்சிப்படுத்திய விதம், திருவிழா காட்சிகள் ஆகியவை படத்தின் தரத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கின்றது. விக்னேஷ் வர்ணம் மற்றும் விநாயகம் ஆகியோரது படத்தொகுப்பு படத்தை தொய்வில்லாமல் நகர்த்தி செல்வதோடு இயக்குனர் சொல்ல முயற்சித்திருக்கும் கருத்துக்களை சிதைக்காமல் பார்வையாளர்களிடம் கடத்தியிருக்கிறார்கள். கலை இயக்குனர் திலகராஜன் அம்பேத், நடன இயக்குனர் வெரைட்டி பாலா ஆகியோரது பணி கதைக்கு பலம் சேர்க்கும் வகையில் அமைந்திருக்கின்றது. எழுதி இயக்கியிருக்கும் வீரமுருகன் தற்போது சமூகத்தில் நடக்கும் முக்கிய பிரச்சனையை கருவாக கொண்டு மிகப்பெரிய விழிப்புணர்வு படத்தை கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக போதைப்பொருள் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்து வரும் அவலநிலை மற்றும் அதனால் பாதிக்கப்படும் பெண்களின் அலறல்கள் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார். குற்றவாளிகளுக்கு எத்தகைய கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை அதிரடியாகவும் பதிவு செய்திருக்கின்றார். சில இடங்களில் ஜாதி ரீதியிலான குறியீடுகள் பல இருந்தாலும் அனைத்தையும் லாஜிக்கோடு திரைக்கதையில் பயணிக்க வைத்திருக்கும் இயக்குனர் வீரமுருகன் ஆன்மீகம் மனிதர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை திரைமொழியில் ஆழமாக பதிவு செய்திருக்கின்றார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுபவர்களை களை எடுக்கும் காட்சிகள் அதிகம் இரத்தம் தெரிக்கும் வகையில் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் இடத்திலிருந்து பார்க்கும்போது அந்த காட்சிகள் சரியானதாகவே இருக்கின்றது. சமூகத்திற்கான ஒரு படமாக இருந்தாலும் அதை கமர்ஷியலாகவும் அதே சமயம் நாகரிகமான முறையில் இயக்கி வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டுமின்றி அனைவருக்குமான ஒரு படமாக கொடுத்திருக்கும் இயக்குனர் வீரமுருகனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.